இப்போ முருங்கைக்காய் சூப்பு இப்படின்னு ஏற்கனவே முருங்கைக்கீரை சூப்பு போட்டேன். இது முருங்கைக்காய் சூப்பு. இதுக்கு என்னென்ன வேணும்னா, முதல்ல முருங்கைக்காவை இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. லேசாக துளியூண்டு உப்பு போட்டு, இல்லை உப்பு போடாமல் எப்படியோ வேக வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு இது 4 பேருக்கு சொல்கிறேன். 1 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. பூண்டை உரித்து வச்சுக்கோங்க. பூண்டு, அதுக்கப்புறம் துளியூண்டு பாசிப்பருப்பு போன தடவை நான் வந்து அலசாமல் போட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, மஞ்சுளா ராணின்னு ஒரு சிஸ்டர், நீங்கள் பாசிப்பருப்பை அலம்பாமல் போட்டுட்டிங்கன்னு. அதுக்காக அவங்க சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மஞ்சுளா ராணி சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதனால் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பாசிப்பருப்பை நல்லா அலசிக்கங்க. தண்ணியில் அலசிட்டு அப்புறம் போடுங்க. தேங்க்யூ சிஸ்டர். அவங்க பேர் மஞ்சுளா ராணி. அவங்க எனக்கு சின்சியராக அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, பூண்டை உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டை. பூண்டு எப்போவுமே உடம்புக்கு நல்லது. உடம்புல இருக்கிற கேஸ் எல்லாம் எடுத்துரும். இதோட வேணும்னா இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி, ஆஸ் யூஷுவல் தக்காளியில் இந்த ரவுண்டு இருக்கணும், எடுத்துட்டு கட் பண்ணி போடுங்க. அப்புறம் இந்த முருங்கைக்காயை வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் இது எடுத்துடலாம். இப்படி சீவே எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் கையை. ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். கையை நல்லா அலம்பிட்டு சரி. இப்போ வீட்டிலலாம் க்ளவுஸ் போட்டால் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக அது சரி வராது. இதெல்லாம் கையை நல்லா வாஷ் பண்ண. இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த விதையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக எப்படி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இது மேலே வந்து ப்ரெட்டெல்லாம் வந்து தக்காளி சூப்லலாம் போடுறீங்களோ, ப்ரெட்டை நெய்யில் வறுத்து போடுவீங்களே, அன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்புக்கு முருங்கைக்கீரையை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டேன். நேற்று முள்ளங்கிக்கு வந்து பூண்டையும் முள்ளங்கியையும் லேசாக நெய்யில் வதக்கிட்டு மேலே போட்டேன், இல்லை கடைசியாக சூப்புக்கு மேலே. அந்த மாதிரி இதில் வந்து அந்த விதையாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி விதையை அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிங்கன்னா இது கடைசியில் நெய்யில் வதக்கிட்டு அந்த முருங்கைக்கீரை, ஏன்னா ஃபுல்லாக இதெல்லாம் மசிஞ்சிரும், தக்காளி எல்லாம் மசிஞ்சிரும். அதனால் இந்த விதையை மட்டும் தனியாக, இது ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் லேசாக நெய்யில் வதக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லா விதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே வாயில் அப்படியே நெய்யில் வதக்கிட்டு போடும்போது, சூப் சாப்பிடும்போது அது வந்து வாயில் அப்படியே மாட்டும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிறிஸ்பாக இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும், தூக்கி கொடுக்கும். இந்த சக்கையெல்லாம் எடுத்துருங்க. வெறும் விதையை மட்டும் வச்சுக்கோங்க, ஏன்னா சக்கை மாட்டக்கூடாது. சில ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்ருந்தேன் இந்த முருங்கைக்காய் சூப்புன்னு. பார்த்திங்கன்னா முழுசாக அந்த தண்ணியில் வேக வச்சு அப்படியே முருங்கைக்காயே கொடுத்துட்டாங்க. எப்படி ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்ம என்ன முருங்கைக்காயை எப்படி சாப்பிட முடியாது? அந்த முருங்கைக்காயை அப்படியே நான் எல்லோரும் முன்னாடி அப்படியே கடித்து துப்பவா முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே முழு முருங்கைக்காயாக வேக வச்சு தண்ணியில் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் முருங்கைக்காய் சூப்புன்னு. நல்லாவும் இல்லை, அதில் ஒரு தக்காளி இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே வேக வச்சு முருங்கைக்காய். அதை எடுத்து எப்படி சாப்பிட்றது பப்ளிக்கில்? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முருங்கை விதையெல்லாம் தனியாக எடுத்துட்டோம். வேக வச்ச முருங்கைக்காயோட விதை, இந்த முருங்கை இதெல்லாம் போட்டு அந்த தோலெல்லாம் தூக்கி போட்டாச்சு. சக்கையெல்லாம் இந்த மாதிரி இந்த சக்கையெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். போட்டுட்டு இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்க போகிறோம். அதோட ஒரு பூண்டு கொஞ்சம் பாசிப்பருப்பை அலசி வச்சுருக்கேன். தக்காளிக்கு இந்த நடுவில் கட் பண்ணிடணும் எப்போவுமே.
ஏன்னா அது வேகவும் மாட்டோம், வாயில் வந்து மாட்டோம், அது வேகவும் வேகாது. இது அப்படியே வந்து சூப் மேக்கரில் போடுறதுனால அப்படியே முழுசாகவே போடலாம், அதுவே அரைச்சிக்கும். நீங்கள் இல்லை எனக்கு சூப் மேக்கர் இல்லை அப்படின்னா குக்கர்லேயோ இழுப்பச்சட்டிலேயோ கடாயில் போட்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பையும் போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சிடுங்க. மசிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை எடுத்து நீங்கள் நெய்யில் வதக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பு உடம்புக்கு நல்லது, முருங்கைக்காய் சூப்பு. இப்போ வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணணும். வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், இதில் போட்டு அரைக்கிறதுக்கு தான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் தான் தேவை. முருங்கைக்காய், வேக வச்ச முருங்கைக்காய், அந்த தோலை எடுத்துட்டு அதோட விதை தனியாக ஃபைனலாக போடுறதுக்கு தக்காளி, வெங்காயம், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் பூண்டு, உரிச்ச பூண்டு, அப்புறம் மிளகு பொடி, உப்பு, இதெல்லாம் தான் போட போகிறோம். இப்போ சூப் மேக்கர் எடுத்தாச்சு. இப்போ இதில் பாருங்கள், எல்லாமே போட்டேன். தக்காளி, பாசிப்பருப்பு, அலமின பாசிப்பருப்பு, தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் சொன்னதுக்கு, வெங்காயம், கட் பண்ணின வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன். பூண்டு, தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், அந்த சக்கை எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு போடாதீங்க, கொஞ்சம் துளியூண்டு போடுங்க, அவங்கவுங்க வேணுங்கும் போது அந்த டயத்துக்கு டேஸ்ட் பண்ணிக்கி போட்டுப்பாங்க, ஓகேவா? அப்புறம் துளியூண்டு பெப்பர், அதுவும் வேணுங்கும் போது போட்டுப்பாங்க. இப்போ இதில் என்னென்ன சேர்ந்துருக்குன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, வேணால் இதில் கொஞ்சோண்டு இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா, முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு உப்பு, பெப்பர் போட்டிருக்கேன். போட்டு இதை மூட வேண்டியது தான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடணும். இதில் அளவு கொடுத்துருக்கு பாருங்கள், மினிமம் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தண்ணி விடணும். மினிமமும் இல்லாமல் மேக்ஸிமமும் இல்லாமல் விட்டுருக்கேன், ஒரு 4 பேருக்கு சூப் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை மூடிட வேண்டியது தான். மூடிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி இங்கே பவர் ஆன் பண்ணிவிட்டு, இதான் ஸ்மூத்தி. இது வந்து பிளெண்டர்னால் சக்கையாக அரைச்சி கொடுக்கும். இது வந்து நமக்கு சூப்புக்கு இந்த ஸ்மூத்தியை இல்லை தண்ணி கொஞ்சமாக விட்டுருக்கேன் போல இருக்கு, அதனால கொஞ்சம் மினிமம் லெவலுக்காவது விடணும்ல, விட்டுட்டு இப்போ மூடுங்க. மூடிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஏன் தெரியல, சூப் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை முருங்கைக்காய் விதையை நம்ம வதக்கிப்போம்.
துளியோண்டு நெய் விடுங்க. ஒரு ஸ்பூன் விட்டால் போகிறோம். இப்போ நெய் சூடாகிடுச்சான்னு பாருங்கள். நெய் சூடானதுக்கப்புறம் நல்லா இதெல்லாம் தண்ணியை வடிகட்டின இந்த விதையை தூக்கி இதில் போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுன்னா அந்த ஈரம்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா தனியாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த ஈரம்லாம் போய் அது ஒரு மாதிரி விதை வந்து கிறிஸ்பாக தெரியும். நல்லா வதங்கட்டும் பாருங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. தண்ணி போய் நல்லா சிப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஈரமே இல்லாமல் நல்ல வாசனை விட. நீங்கள் வேணும்னா இதோட பூண்டையும் கட் பண்ணி போட்டு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி போட்டால் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் போடலை, இதெல்லாம் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதிலே பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால வேண்டான்னு விட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சுப்போம். ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக இதிலே கூட இந்த பச்சத்துலேயே கூட சூப் வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூப் ரெடியாகி பவுலில் போட்டோன்னே இதை கூட போட்டுக்கலாம். இல்லை இதை போட்டு ஒரு கொதி விட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பவுலில் விட்டு தேவையான உப்பு, பெப்பர் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இதில் விட்டுருக்கோம். நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். பட்டு இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் கொஞ்சம் அப்படியே மேலே போட்டோன்னா இவ்வளோ வேணுமோ போட்டு இல்லை மொத்தமாகவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் சூப்பு உடம்புக்கும் நல்லது. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு சாப்பிட்டிங்கன்னா நைட்டுக்கு இதே வந்து கொஞ்சம் இன்னுமே நிறையா ஜாஸ்தி சாப்பிட்டிங்கன்னா டின்னராகவே வச்சுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.